Hello, hi friends, welcome to the Chilli channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காளான் கிரேவி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா காளானை டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அந்த மேல இருக்க தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். நான் இன்னைக்கு 250 கிராம் காளான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு நல்லா சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்தது கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கப் நிறைய நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா ஆனியன் டக்குன்னு வெந்துடும். டக்குன்னு வதங்கின உடனே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மசாலா பொடி சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். மசாலும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு ஒரு கப்பு நிறையா தக்காளி ஜூஸ் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக உப்பு கொடுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை அதில் சேர்த்துருங்க. காளானை சேர்த்துட்டு நல்லா காளானை கிண்டி விடுங்க. மசாலோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சு விடுங்க. காளானே வேகும் போது நிறைய தண்ணி விடும். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. A few moments later. நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த சேனலை பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.